We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. ராஜஸ்தான் டீம் இதுவரை முலன்பூர்ல ப்ளே பண்ண 4 மேட்ச்லயுமே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்ல கூட தோல்வி அடைஞ்சது கிடையாது. அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்ல குஜராத் டீம் ஜெயிச்சு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். நிறைய பேர் ட்ரீம் 11 பத்தின அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான விளக்கம் இந்த வீடியோல இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸும் இருக்கு. அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் IPL 2026 குவாலிஃபயர் மேட்ச் 2 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 29th மே ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது முலன்பூர் சண்டிகர்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 10 மேட்ச்ல ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல 7-3 குஜராத் டீம் தான் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் 3-2 குஜராத் டீம் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் மோதினது கிடையாது. குஜராத் டீம் இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுவே ராஜஸ்தான் இங்க ப்ளே பண்ண 4 மேட்ச்லுமே ஜெயிச்சிருக்காங்க. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. 27th அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க GST கேஸ் சம்பந்தமா. அது கம்ப்ளீட்டா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸுக்கு எதிராக தான் வந்திருக்கு. இதை பத்தி நான் டீட்டெயிலா நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். என்ன ப்ராப்ளம், அது எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்னால ட்ரீம் 11னால தொடர்ந்து இயங்க முடியல. அதனால தான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்போ ஷாப்பிங் ஆப் தொடர்ந்து இயங்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த GST கேஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 2017 to 23 இந்த காலகட்டத்தை சேர்ந்தது. ஜம்போ ஷாப்பிங் ஆப் பொறுத்த வரைக்கும் 2023 தான் இயங்கிட்டு வருது. ஸோ இதில் எந்த இஷ்யூவும் இருக்காது, அது தொடர்ந்து இயங்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலாக பார்த்தோம்னா இந்த சீசன்ல பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன்லாம் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அது இந்த சீசன்ல அந்த அளவுக்கு இல்லை. இந்த சீசன்ல பார்த்தோம்னா டோட்டலா 5 மேட்ச் நடந்துச்சு. அதுல முதல் மேட்ச்ல மட்டும்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 160ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. குஜராத் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. மற்ற போட்டிகள் எல்லாத்துலேயுமே 200க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. அந்த 4 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீமும் 2 மேட்ச்ல செகண்டா பேட் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. என்னதான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நைட் கேம்ஸ்ல சேசிங் கிரவுண்டா இருந்தாலும் ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் வந்து ரீசெண்டா நடந்த மேட்சஸ்லயும் நடந்திருக்கு. ரீசெண்டா இங்க நடந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ்ல டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிரவுண்டில் 13 IPL மேட்சஸ் நடந்திருக்கு, நைட் மேட்சஸ். அதில் ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 8 மேட்சஸ்லையும் செகண்டா பேட் பண்ண டீம் 5 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 183ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168ம் இருக்கு. 2 இன்னிங்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு கன்சிடரபிள் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கும் போது செகண்டா பேட் பண்ணக்கூடிய டீம் நிறைய போட்டிகளில் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்லையும் அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 201 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 201 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 25.6 இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் பெட்டரா இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 13 நைட் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 9 ரேஞ்சிலும் மிடில் ஓவர்ஸ்ல 8 ரேஞ்சிலும் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 11க்கு மேல இருக்கு. விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.8 இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல இருந்து பார்க்கும்போது ஆவரேஜ் விக்கெட் லாஸ் வந்து 1.6 இருக்கு. இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு.
ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசாக விக்கெட்ஸ் விழுகல. சில மேட்சஸில் மட்டும்தான் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே ரன் ரேட் 8 ரேஞ்சிலும், டெத் ஓவர்ஸில் 10.7 இருக்குது. டெத் ஓவர்ஸில் இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் இங்கேயும் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6 இருக்குது. பட் இந்த சீசனில் எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் பவர் பிளே ஓவர்ஸில் விழுந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 50% பிச் கண்டிஷன்னால இருந்தாலும் 50% பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால தான் விக்கெட்ஸ் விழுந்துச்சு. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 72 இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 42 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 170 ரேஞ்சில் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக இங்கே நடந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வைபவ் சூரியவன்ஷி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 27%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14% வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 49 தான் இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 34 பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்குது. இதுவும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணல இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. 45% தான் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 59% இருந்துச்சு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 14.4% வந்திருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நைட் கேம்ஸ்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேல அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா செகண்டா பேட் பண்ணல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா 69% ஆஃப் ஓவர்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 31% ஆஃப் ஓவர்ஸும் பவுல் பண்ணியிருக்காங்க. இல்லை ஓவராலா பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 119 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 54 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 58 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 61 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க பிளே பண்ண 14 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருந்தாங்க. 18 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. பட் குவாலிஃபயர் 1 மேட்ச்ல பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 92 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப போரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குல்வந்த் கெஜ்ரோலியா. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணும்போது ராகுல் திவாத்தியா இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு குல்வந்த் கெஜ்ரோலியாவுக்கு பதிலா. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, ஜசன் ஹோல்டர். மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, குல்வந்த் கெஜ்ரோலியா, ஜசன் ஹோல்டர். டெத் ஓவர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா, ரபாடா அண்ட் முகமது சிராஜ். டெத் ஓவர்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு தூர ஸ்டார்ட்ஸ்மே நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 51 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 41 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 82 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா அண்ட் யாஷ் ராஜ் புஞ்சா இந்த ரெண்டு பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் இருக்காரு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 44 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. 18.8 தான் இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் இருக்காரு. அதுக்கப்புறம் பிரிஜேஷ் சர்மா அண்ட் ஜடேஜா இந்த ரெண்டு பேர்த்துடைய பால்ல ஒரு முறை அவுட் இருக்காரு. அடுத்ததா ஜோஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 42 இருக்கு ஆவரேஜ். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல ஒரு பிளே பண்ண மேட்ச்ல 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ச்சருடைய பால்ல 2 முறையும், போகருடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நிஷாந்த் சிந்து, இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல.
அடுத்ததா பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 26 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 33 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச்ல 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜசன் ஹோல்டர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஆர்ச்சர், ஷனகா, பிரிஜேஷ் சர்மா, ஜடேஜா இந்த 4 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஜடேஜாவுடைய முதல் பால்லே அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்க்கும்போது சுமாரா தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்டும் இருக்கு. ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரபாடா இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா முகமது சிராஜ் ராஜஸ்தான் டீமுக்கு 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்டும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியா பார்த்தோம்னா குல்வந்த் கெஜ்ரோலியா இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க பிளே பண்ண 14 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருந்தாங்க. எலிமினேட்டர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமை 47 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், ரியான் பராக், டோனோவன் ஃபெரிரா, ரவீந்திர ஜடேஜா, தர்ஷன் ஷனகா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், பிரிஜேஷ் சர்மா, யாஷ்ராஜ் புஞ்சா, சுஷாந்த் மிஸ்ரா. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா சுஷாந்த் மிஸ்ரா இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல யாஷ்ராஜ் புஞ்சா, ரவீந்திர ஜடேஜா, சுஷாந்த் மிஸ்ரா, தர்ஷன் ஷனகா. டெத் ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்லயோ மிடில் ஓவர்ஸ்லயோ எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் போட்டாரு அப்படிங்கும் போது பிரிஜேஷ் சர்மா டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு 25 தான் ஆவரேஜ் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 47 இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அவருடைய பால்ல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரஷீத் கான் அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வைபவ் சூரியவன்ஷி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 56 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 70 ஆவரேஜும் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 97 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது சிராஜ், ரஷீத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா துருவ் ஜுருல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஆவரேஜும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா ரஷீத் கான் இருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷீத் கானுடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது சிராஜுடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரியான் பராக்
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு 24 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 40 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா குஜராத் டீமுக்கு ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் கேரா நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரபாடா அண்ட் ரஷீத் கான் அதுக்கப்புறம் ஜசன் ஹோல்டர் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் குல்வந்த் கெஜ்ரோலியா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா டோனோவன் ஃபெரிரா ஸ்டாட்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச்ல பெஸ்டா 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷீத் கான் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவையும் ரபாடாவுடைய பால்ல 2 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீமுக்கு அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் அண்ட் ஷனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் அதிகபட்சமா ரபாடா அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கானுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் குல்வந்த் கெஜ்ரோலியா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா தஷுன் ஷனகா இவருக்கு பார்த்தோம்னா பேட்டிங் ரெக்கார்ட் சாம்பிள் சைஸ் சுமாராக இருக்கு. அதிகபட்சமா குஜராத் டீமுக்கு ஒரு மேட்ச்ல 16 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா நன்றி பர்கர் குஜராத் டீமுக்கு அவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பிரிஜேஷ் சர்மா இவர் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. அடுத்ததா யாஷ் ராஜ் புஞ்சா இவர் குஜராத் டீமுக்கு அவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. கடைசியா சுஷாந்த் மிஸ்ரா இந்த கிரவுண்ட்ல அவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல எடுத்ததுதான். அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா ராஜஸ்தான் டீம் தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுவே குஜராத் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க செகண்டா பேட் பண்ணும்போது. 2 டீம் கிட்டையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குஜராத் டீம் அதிகமாக இந்த டாப் 3 பிளேயர்ஸை நம்பி தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜஸ்தான் டீமுடைய பவுலர்ஸ் குறிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்ட்ரைக் பண்றாரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த போட்டியில குஜராத் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸை சீக்கிரம் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ராஜஸ்தான் டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா ராஜஸ்தான் டீம் தான் இருக்காங்க. இந்த போட்டியில குஜராத் டீம் வின் பண்ணும் அப்படின்னா அகெயின் அந்த டீமுடைய டாப் 3 பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது போக எப்பவும் ரபாடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அவர் போக மற்ற பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களும் வின் பண்ணலாம். பட் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீம் தான். கீப்பர் செக்ஷன்ல ஜாஸ் பட்லர் அண்ட் துருஜுல் 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் 2மே நல்லா இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்க இவங்களை கேப்டனா சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் இந்த 4 பேர்த்துல சுப்மன் கில், சுதர்ஷன் அதுக்கப்புறம் சூரியவன்ஷி இந்த 3 பேருமே கண்டிப்பா இருக்கணும். ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல நீங்க ஜெய்ஸ்வால் மேல ரிஸ்க் எடுக்கலாம். லாஸ்ட் 5 மேட்ச்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அது மட்டும் இல்லாம மேட்சப்ஸ்லயும் சில த்ரெட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் நீங்க இவர் மேல ரிஸ்க் எடுக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் அண்ட் டோனோவன் ஃபெரிரா. இதுல ஜசன் ஹோல்டர் மஸ்ட் பிக்கா இருக்காரு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா அதாவது லோ பர்சன்டேஜ் பிக்கா டோனோவன் ஃபெரிராவை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரியான் பராக் இருக்காங்க. ரியான் பராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு நிறையா குஜராத் பவுலர்ஸ்க்கு எதிராக மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல இவரை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் குறிப்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் குஜராத் டீமுடைய டாப் 3 பேட்டர்ஸ்ல 2 பேராவது சீக்கிரம் அவுட் பண்ணிடுவாரு அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தரை ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா பிக் பண்ணலாம்.
பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பேட்டிங்க்கு சாதகமா இருக்கிறதால அந்த அளவுக்கு பவுலர்ஸ்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணல. எப்போ நாம பவுலர்ஸ்ல அதிகம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேல அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த போட்டியில செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்கோர் போர்ட் பிரஷர் வச்சு. ஸோ அந்த மாதிரியான சமயத்துல செகண்டா பவுல் பண்ற டீம்ல இருக்கிற பவுலர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, முகமது சிராஜ், நன்றி பர்கர் அண்ட் ரஷீத் கான் இருக்காங்க. இதுல முகமது சிராஜ் ஆகட்டும், நன்றி பர்கர் ஆகட்டும் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களை நீங்க சூஸ் பண்ணலாம். பிட்ச் கண்டிஷனை பார்த்து ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது பிரசித் கிருஷ்ணா ஒரு ஆப்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ரஷீத் கான் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிட்ச் கண்டிஷனை பார்த்து தான் இவர் நாம பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இதுவே ராஜஸ்தான் டீம்ல பார்த்தீங்கன்னா, பிரிஜேஷ் சர்மா அண்டு யாஷ்ராஜ் புஞ்சா. இல்ல கண்டிப்பா வந்து நீங்க யாஷ்ராஜ் புஞ்சாவ ராஜஸ்தான் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க பிக் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி ராஜஸ்தான் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது பார் ஸ்கோருக்கு மேல அடிப்பாங்க. அந்த மாதிரியான சமயத்துல ராஜஸ்தான் செகண்டா பவுல் பண்ணல யாஷ்ராஜ் புஞ்சாவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல வைபவ் சூரியவன்ஷி, சாய் சுதர்ஷன், துருவ் ஜுருல் அண்ட் சுப்மன் கில் இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் தான். அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. மற்ற 3 பிளேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுருல் நீங்க வந்து செகண்டா ராஜஸ்தான் டீம் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது கேப்டனா சூஸ் பண்ணலாம். சுப்மன் கில்லும் அந்த அளவுக்கு பெருசா ஷார்ட்ஸ்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. பட் ராஜஸ்தான் டீம்ல இருக்கக்கூடிய சில பவுலர்ஸ்க்கு எதிராக மேட்ச் அப்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கிறதால நான் 4th ஆப்ஷனா கொடுத்துருக்கேன். வைபவ் சூரியவன்ஷி என்னதான் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர் தான். இந்த போட்டியில ரபாடா அண்டு முகமது சிராஜ் 2 குவாலிட்டியான பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம பிரசித் கிருஷ்ணாவும் இருக்காரு. அவருடைய பவுன்சர்லாம் வந்து பார்த்து ஆடணும். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அகைன் இவரை நீங்க கேப்டனா சூஸ் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜசன் ஹோல்டரை குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போதும், அதுக்கப்புறம் செகண்டா குஜராத் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஜாஸ் பட்லரை நீங்க கேப்டனா சூஸ் பண்ணலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கிறதால அவரை நாம கேப்டனா ப்ரிஃபர் பண்ணல. இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்ல நீங்க அவரை கேப்டனா பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.